الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் சேகரித்து வைத்திருக்கிற சொத்து சம்பந்தமாக, செல்வம் சம்பந்தமாக நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய சதக்கத்துல் ஜாரியா சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன் ஒரு தர்மம் செய்வதாக இருந்தால் அந்த தர்மம் செய்வதற்கு ஒரு காரணம் மனதில் எழும்ப வேண்டும். ஒருவருக்கு ஒரு உபகாரம் செய்கிறார் என்று சொன்னால் ஒரு பரிதாபம் இவருடைய மனதில் எழுந்தால் அவர் இன்னொருவரை பார்த்து இவருடைய சொத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுப்பார். இதே போன்று மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி நாம் எதையாவது சேகரிக்க வேண்டுமானால் நானும் நீங்களும் அடிக்க ஒரு முறை மரணத்தை பற்றி நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனை பொறுத்தளவுல நீங்கள் இதில் சில விஷயங்களை பார்ப்பீங்க, சில வசனங்களை பொறுத்தளவுல இதை ஏன் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறான் என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் ஏற்படும். எப்படி என்று சொன்னால் 100க்கு 100% எந்த விவாதத்துக்கும் இடமில்லாத சில விடயங்கள் இருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, இது சம்பந்தமாக எந்த மதத்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் எந்த கருத்து வேற்றுமை உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லோரும் சூரியன் உதிக்கும் என்ற கருத்தில் ஒத்துமையாக இருப்பார்கள். இதே போன்று மரணம் என்ற விடயத்தில் இந்த உலகத்தில் கருத்து வேறுபாடுபட்ட எவருமே நீங்க பார்க்க முடியாது. எல்லோரும் நாம் மரணிக்க இருக்கிறோம் என்ற சித்தாந்தத்தில் ஒன்றுபட்டிருக்கிறோம். மத ரீதியாக மனிதன் வேறுபட்டிருப்பான், கொள்கை ரீதியாக மனிதன் வேறுபட்டிருப்பான், கருத்து ரீதியாக மனிதன் வேறுபட்டிருப்பான். என்றாலும் எனக்கு ஒரு நாள் இருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களையும் விட்டு எல்லா உறவுகளையும் விட்டு நான் பிரியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை என்ற கருத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒரு கருத்தை, ஒருவர் வந்து சொல்லுகிறார் தொழ வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தொழணும் அப்படின்ற மறுபடி வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு நன்றாக தொழ வேண்டும் நம்ம யோசிப்போம், நம்ம தொழுகிறோம் தானே, இவர் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறார் என்று ஒரு தெரிந்த ஏற்றுக்கொண்ட ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சொல்கிற நேரத்தில் நம்முடைய கல்வியில் இந்த மாதிரியான கேள்விகள் உண்டாகும். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா 100க்கு 100% கன்ஃபார்மான இந்த மரணம் சம்பந்தமாக திருமறை குர்ஆன் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறது. ஏன் சொல்கிறது தெரியுமா? உளவியல் அடிப்படையில் பார்த்தால் தெரிந்த விடயத்தை திரும்ப திரும்ப சொல்கிற நேரம் மனதை அது ஆழமாக மனதுக்குள் அது பதிவு செய்து கொள்கிறது. ஏனென்று சொன்னால்
ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் தேவை, அஸ்திவாரம் தேவை. மேல கட்டிடம் அழகாக வரணும் என்றால் கீழே நாம் பார்க்காமல் காணாமல் போடுகிற கட்டிடத்துடைய அஸ்திவாரத்தில் தான் மேலே எழும்பக்கூடிய கட்டிடத்துடைய உறுதி இருக்குது. நம்ம கீழே ஒழுங்கா போடாட்டி மேல ஒழுங்கா நிக்காது. 15 ஆண்டுகளா 20 ஆண்டுகளா 30 ஆண்டுகளா என்று தீர்மானிப்பது நம் கண்ணுக்கு தெரியாத கீழே போடக்கூடிய பல லட்சங்கள் பல கோடிகள். அதுதான் மேல உள்ள கட்டிடத்தை கட்டுப்பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் தொழுகிற நேரத்தில் எனக்கும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை தொழுகையில சூரத்துல் ஃபாத்தியாவை திரும்ப திரும்ப ஓத வேண்டும். நான் கேட்கிறேன், வேற சூறாக்கள் இல்லாமலா சூரத்துல் ஃபாத்தியா? அந்த சித்தாந்தங்களை திரும்ப திரும்ப நம்முடைய கல்விகளுக்கு கொடுக்கிற நேரம் அந்த கல்வி புத்துணர்ச்சி பெறுகிறது. அதனாலதான் அல்லாஹ் ஷபருல் மத்தானி திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்கள் உம்முல் கிதாப், இந்த வேதத்தின் தாய் அதுதான். இந்த தாயை பத்தி நீ சிந்திச்சா வேதம் முழுக்க உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கல்விக்குள்ள வரும். அதனால திரும்ப திரும்ப அதை ஓதி, அதுதான் இந்த குர்ஆனில் உன்னதமான பகுதி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, யாருக்கு கிடைக்கப்படாத ஒன்றுதான் இந்த சூரத்துல் ஃபாத்தியா, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார்களே. அதை திரும்ப திரும்ப ஓத சொல்வது ஏன் தெரியுமா? திரும்ப திரும்ப மனதுக்கு மறக்கிற நேரத்தில் புரிய வைப்பது. இதே மாதிரிதான் மரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்றான். இது உங்களுக்கு தெரியாதா? இது மாட்டு அன்பர்களுக்கு தெரியாதா? ஒரு சாதாரண சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாதா? இது ஏன் 7 வானத்தில் இந்த வகை இறக்கப்பட்டது? எல்லா ஆத்மாக்களும் மரணம் வந்து மரணத்தை சுவைக்க வேண்டும் என்பது எல்லா ஆன்மாக்கும் தெரியும். ஒரு தாய்க்கு தெரியும், குழந்தை பிறக்கிற நேரம் இதுக்கு ஒரு நாள் மரணம் உண்டு, எனக்கு ஒரு நாள் மரணம் உண்டு. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? 100க்கு 100% நாம் ஏற்றுக்கொண்ட இந்த சித்தாந்தத்தை நானும் நீங்களும் நினைத்து பார்ப்பது கிடையாது. அதான் விஷயம். என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னா, இந்த மரணத்தை நினைத்து பார்ப்பது ஒரு இபாதத். இதான் விஷயம். அல்லாஹ் ஏன் மரணத்தை பற்றி குர்ஆன்ல சொல்றான் தெரியுமா? அந்த புரட்சி மிக்க சமுதாயம் ஒன்றுமே கையில் இருக்காது, அல்லாஹ்வுடைய பாதையில் கொட்டுங்கள் என்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், பெருமானார் மிம்பருக்கு மேல் ஏறினார்கள், பெருமானார் பேச ஆரம்பித்தார்கள், கைவசம் எதுவுமே இல்லை, வீதிக்கு ஓடினோம், கை நிறைய ஈச்சப்பழத்தை சம்பாதித்து வந்து அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வின் பாதையில் என்று கொட்டினோம் என்றார்கள். ஏன் அப்படி? அவருடைய கல்வியில் இது நிலையானது இல்லை, இதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக நான் சேகரிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தாதான் இந்த உலக வாழ்க்கையில் மறுமைக்கான வேண்டிய தயாரிப்பு வரும். அதுக்கு திரும்ப திரும்ப அல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, மரணம் சம்பந்தமாக பல விதத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க போய் பில் கேட்ஸ் கேளுங்க, அவனுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கும். ஆனா அவன் ஒரு நாளில 100க்கு 100% கன்ஃபார்ம் எது தெரியுமா? மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இதை விட பல மடங்கு சொத்துக்குரிய ஒரு கம்பெனியாக மாறுமா இல்லையான்னு கேட்டா அது சில வேளை கீழே போயிடும், மேல வந்துடும். அது சொல்ல தெரியாது. பட்டேல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரும் வியாபாரி கடந்த ஆண்டு தொழிலதிபர்களுடைய லிஸ்ட் போற நேரம் 100 பில்லியன் அவருடைய சொத்து நஷ்டமாக இருக்கிறது. 100 பில்லியன். அவன் வசதி எவ்வளவு? அந்த ஆண்டு மட்டும் கணக்கு பார்க்க இயலாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்தை அவன் சம்பாதிச்சான். அல்லாஹ் ஒரு ஆள் கையில கொடுப்பான், இன்னொரு ஆள்கிட்ட எடுப்பான். இது வளமையாக நடக்கும். ஆனா எந்த பெரிய தொழிலதிபர்கிட்டையும் போய் கேளுங்க, நீ செத்து போயிருவியே, நீ சாகணுமே, இது நினைச்சு பார்த்தியான்னு கேட்டா 100க்கு 100 கன்ஃபார்மான இதை நினைக்க மாட்டான். 100க்கு 50 கன்ஃபார்ம் இருக்கும் முடிக்கிட்டது நினைக்க வேணாம்னு சொல்லுவேன். வியாபாரத்தை முன்னேற்றது ஹலால் தாத்துலிக்கும் அம்வாலுக்கும் ஒரு அவுலாதுக்கும் அன்சிக்கிறீங்களா? உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்க மனைவி மக்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருந்து உங்களை பராமுகமாக்க வேண்டாம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. அது எப்ப பராமுகமாக்கப்படுது தெரியுமா? அல்லாஹ் சொல்லல, வியாபாரத்தை முன்னேற்றத்துக்கு யோசி, அது பிரச்சனை இல்லை. உன் குடும்பத்தை பத்தி யோசி, அது பிரச்சனை இல்லை. ஒன்ன சந்தூக்கில வச்சு எடுத்து போவார்களே, அதை பத்தி யோசிச்சியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, திருதிக் ஹாதிமுல் லஸாத் யானி அல் மௌத், இன்பங்கள் எல்லாம் நீ நினைச்சு நிற்ப, நிறைய இன்பங்களை நினைப்பாய். அப்படி ஒரு இப்படி ஒரு அந்த மாளிகை இந்த மாளிகை அந்த வாகனம் தப்பு இல்லை.
அந்த மௌத்தை நினைத்து பாருங்க என்று சொல்லல. அப்படி சொல்லியிருந்தால் இந்த தலைப்பின் கீழ் பேச வேண்டிய தேவையில்லை. அத்திருத்திக் அதிகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவங்க நினைக்கிறவரை தட்டி சொல்றாங்க, 10 பாகம் கூட்டு. இன்னும் நினைக்கிறார், தட்டி சொல்றாங்க, நினைக்கல இன்னும் கூட்டி. அதிகமாக தன்னுடைய மரணத்தை நினைக்க சொன்னார்களே. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பேசுறேன் கேட்கிற நீங்கள், கடந்த வாரத்தில் எந்த நாளில் என்னை ஒரு கஃபன் புடவையில் சுத்தி என்ன கொண்டு போய் அடக்கம் செய்வார்களே, அப்ப என் குடும்ப நிலைமை என்ன, என் நிலைமை என்ன, அப்படி நடந்தால் எப்படி? இப்படி சிந்தித்தோமா? 100% உண்மை என்று ஏற்றுக்கொள்ளலாம். சிந்திக்க மறக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், மரணம் என்று நினைச்சாலே குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, மௌத் என்று சொன்னாலே மனிதன் விரண்டோடுறான். அதை பத்தி பேசுவதற்கு சில பேர் அவசரம் விட்டுங்க, அதை பத்தி பேசாதீங்க, அந்த பேச்சை எடுக்காதீங்கன்னுவாங்க. அந்த பேச்சை எடுத்தாலே மனிதன் விரண்டோடுகிறான். இன்னும் முலாக்கைக்கும், நீ எங்க ஓடினாலும் முன்னாடி வந்து அது உன்னை பிடிக்கும் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் எங்க முடிச்சு போறான்னு பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயோட சேர்ந்து ஒரு வீடை கட்டார். சின்ன வீட்டில் உள்ள குறப்பாடுகளை நிவர்த்தி செய்யறாங்க. சின்ன குறப்பாடுகள் வீட்டில் இருக்குமா, அந்த குறப்பாடுகளை நிவர்த்தி செய்யறாங்க. சுவரை கொஞ்சம் அழகுபடுத்துறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. கேட்கிறாங்க, அப்துல்லா என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்கிறாங்க. யாரும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், அவர் கொஞ்சம் சுவரை அழகுபடுத்துறார், சுவர்ல பூசுறாரு. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம இல்ல, என்னப்பா பண்ணன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் கொஞ்சம் சுவரை கட்டுறையா, சின்ன குறப்பாடுகள் வீட்டில் இருக்குதா, அது செய்யறேன் யாரும் சொல்லலாம். பெருமானார் அவரை பார்த்து சொன்னாங்க, அப்துல்லா இதை விட வேகமாக மரணம் உன்னை வந்து அடைய மாட்டாங்க. நான் கேட்கிறேன், சுவரை கட்டுவதற்கு மரணத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இந்த முடிச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கொரு முறை சொல்லுவார்கள், இது வாழ வந்த இடம் அல்ல, போக வந்த இடம். ஒரு சமூகத்துடைய உருவாக்கம் அவருடைய சிந்தனையில் தான் தங்கியிருக்கிறது. நானும் நீங்கள் என்ன சிந்திக்கிறோமோ அதன் விளைவு தான் அவருடைய உருவாக்கம். இந்த சமூகம் மறுமைக்காக வேண்டி எதை சேர்க்கணுமோ அவர்கள் முதலில் கொடுப்பதற்கு முன்னாடி சிந்தனை உருவாக்கப்பட வேண்டும். நானும் நீங்கள் மௌத்துக்கு பிறகு என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று நினைப்பதற்கு போகக்கூடிய பயணத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? அப்துல்லா இந்த சுவரை கட்டது பிழை இல்லப்பா, விட்டுட்டு பள்ளிவாசல் வந்து சிக்கர் பண்ணிட்டு எதுக்குப்பா உடைஞ்சு போற வீடு, இந்த இல்லாத உலகத்தை அழிந்து போற உலகத்துக்கு எதுக்குப்பா வீடு கட்டுன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை தடை போடவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதனோடு சேர்த்து அல்லாஹ்வை மரணத்தையும் நினைத்து பார்ப்பதற்கு ரசூல் சொல்றாங்க, இதை விட வேகமா உலகத்தில் அலங்கரித்து எல்லாம் வாழ நினைப்பாய், நீயே இருக்க மாட்டாய் அப்துல்லா. அதை விட வேகமாக நீ போய் விடுவாய். நீ உட்கார்ந்து கொண்டு கணக்கு போட்டுக் கொண்டே இருப்பாய். அந்த கணக்குகளை மிஞ்சி, உன் ஆசையை மிஞ்சி உன் பக்கத்தில் மரணம் வந்து அடைகிற நேரம், பாதி வீடு கட்டும் கெட்டாமல் இருக்கும். அந்த நேரத்தினுடைய ஆன்மா பிரிந்து இருக்கும். இதை மறைமுகமாக சொல்வதற்கு இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு கோடு போட்டு அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். ஆசை என்ற கோடை போட்டு சொன்னார்கள், மனிதனுடைய ஆசையை நிப்பாட்டவே இயலாது, அது வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு புஷ் சைக்கிள் உள்ளவர் நாளைக்கு ஆட்டோடு நினைப்பார், மோட்டார் சைக்கிள் நினைப்பார், நாளைக்கு வேன் நினைப்பார், அப்புறம் கார் நினைப்பார், அப்புறம் ஜீப் நினைப்பார், இப்படியே போவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆசை வளர்ந்து கொண்டே போகும். இடையில் ஆசையை பூர்த்தி செய்யாமல் மனிதர் உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார். மரணம் குறிக்க வந்து நின்று விட மாட்டார்கள். எவனுக்கு 100% அடைய முடியும், யாராலும் முடியாது என்ற சித்தாந்தத்தை தான் பெருமானார் வீதியில் போகக்கூடிய நேரத்தில் கூட மௌத்தை நினைக்கிற சஹாபாக்கள், மரணத்தை வெறுண்டோடைய சஹாபாக்கள் அல்ல, நினைக்கிறவர்கள், ஆசைப்படக்கூடியவர்கள். தமன்னவுனல் மௌத்த மின் கப்லி அன் தல்கவு, ஜிஹாத் களத்தை சந்திப்பதற்கு முன்னாடி, மௌத்தை சந்திப்பதற்கு முன்னாடி எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போகணுமே, அல்லாஹ்வுடைய உயிரை அவனுக்கு பொருத்தமான விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய கூட்டத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அம்ரை பார்த்து சொன்னாங்க, இதை விட வேகமாக மரணம் உன்னை வந்தடையும் அப்துல்லா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் நினைத்து பாருங்கள் என்று சொல்லவில்லை, அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்களே. இந்த சபையில் உள்ளவர்கள் நேற்று ஒரு நேரத்தை எடுத்து நான் மௌத்தாகினால் எப்படி என்று நினைத்தவர்கள் எத்தனை பேர்? போன வாரத்தில் இருந்து இந்த வாரம் சும்மா வரைக்கும் ஒரு நாள் உங்களை கவனித்து பார்த்தது உண்டா? இந்த உலகத்தை விட்டு வேகமாக ரசூலுல்லாஹ் பிரிய வேண்டும் என்று சொன்னார்களே,
அதை பற்றி நினைத்தது உண்டா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அதை ஞாபகப்படுத்துவதற்குத்தான் இந்த உரை அமைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே நானும் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்றால் சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலவ் குந்தும் ஃபீ புருஜின் முஷய்யதா. எப்படி எல்லாம் சொல்கிறான் பாருங்கள். நஹனு கத்தர்னா பைனகுமுல் மௌத் வ மா நஹனு பிமஸ்பூகீன். நாங்கள் உங்களுக்கு மரணத்தை நிர்ணயித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மௌத்தாக்குவோம் என்று சொல்லவில்லை, உங்களை எல்லாம் மௌத்தாக்குவோம் என்று சொல்லவில்லை. நஹனு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு மத்தியிலே மௌத்தை நிர்ணயம் செய்திருக்கிறோம் அப்பா. வ மா நஹனு பிமஸ்பூகீன், நாங்கள் அதிலே தோல்வி பெற மாட்டோம். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்தை படைக்கிற அல்லாஹ் ஒருவனை பணக்காரனாக ஒருவனை ஏழையாக படைச்சார். ஏங்க அல்லாஹ்? சில பேர் பார்த்து சொல்வார்கள், இது நீதியே இல்லை, இது நியாயமே இல்லை, அவன் ஓவோ என்று இருக்கிறார், இவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் வைத்திருக்கிறார். இந்த உலகம் ஓடணும் என்றால் ஒருவன் பணக்காரன் ஒருவன் ஏழையா நிற்கணும். எல்லாரும் பணக்காரனா யாரு வேளாண்மை செய்வார்? யாரு வயலுக்கு இறங்குவா? ஒரு ஆள் பொஸ்ஸா இருந்தா 4 பேர் ஊழியராக இருந்தாரா நாளைக்கு விளைச்சல் வெளியே வரும். இல்லன்னா எவனும் சேர்த்து செஞ்சு கால் வைக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுத்தான், ஒரு ஆளுக்கு ஏழ்மை கொடுத்தான், அவனுடன் இவனுக்கு தேவையை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய இல்லையாகவே இதுக்கு சொல்றது தக்தீர். இதுதான் கராக்கர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் خلق سوى قدر هدى سبح اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. 4 விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். மனிதனை படைத்தோம், படைத்து விடவில்லை. خلق سوى, அவனை செவ்வையாக்கினோம். படைப்பிலே எது எப்படி எங்கே எப்படி நடக்கணும் என்பதை சரியாக போட்டோம். குடித்தால் இப்படி போகணும், இப்படி மனதில் வர வேண்டும், நேர்த்தியாக படைத்தோம். கத்தர, அவனுக்கு நிர்ணயம் செய்யும். உனக்குரிய ஹக்கு நீ முழு நாள் முழுக்க தரக்கரம் அடிச்சாலும் 1000 ரூபாய்க்கு மேல உனக்கு தரவே மாட்டேன். உனக்கு நீ சும்மா உட்கார்ந்திருப்பாய், உனக்கு பல கோடி எழுதி வைத்து விடுவோம். அதான் அவருடைய நாட்டம். கத்தர ஹதா, எல்லாத்தையும் முடித்து விட்டு நேர்வழியை காட்டினோம். இதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். மௌத்தை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் நஹனு கத்தர்னா பைனகுமுல் மௌத், சும்மா இல்லப்பா, மௌத்தையும் தக்தீர் பண்ணிருக்கிறோம். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? பாப்பா நினைப்பாரு, ஆஹா நான் போனா குடும்பம் புள்ள குட்டி அம்பிட்டு சீரழிஞ்சிருமே, என்ன நடக்கும் தெரியாமல் துடிப்பார்கள். அல்லாஹ் சொல்றா, இல்லப்பா நீ போனா அதுக்கு இன்னொருவரை வைத்திருப்பாங்க. கத்தர் என்று சொல்வது நானும் கத்தர்னா பைனகுமுல் மௌத். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நாளைக்கு போய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக வேண்டி நாங்கள் பசியில் செத்தோம் என்று ஒரு குடும்பத்தை காட்டுங்க பார்ப்போம், ஒரு குடும்பத்தை காட்டுங்க பார்ப்போம். யாரை நம்பி அல்லாஹ் யாரையும் படைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்றா, அதில் நாம் தோல்வி பெற மாட்டோம். அந்த தக்தீர்ல ஒரு ஆளுக்காக ஒரு ஆள் இல்லை, அதில் நாம் தோல்வி பெற மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்திபு கதா, ஒரு ஆன்மா நாளை என்ன சம்பாதிக்கும் என்று தெரியாது என்றால் வமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத், ஒரு ஆன்மா நாளை எங்க மரணிக்கும் என்றும் அந்த ஆன்மாவுக்கு தெரியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைனா போர்ட்டில் ஒருவருக்கு ஒரு மாணிக்க கல் கிடைக்கிறது. அதன் பெறுமதி 10 லட்சம். அந்த பெறுமதியான மாணிக்க கல்லை 10 லட்சம் கொடுத்து அவர் விலை கொடுத்து வாங்குறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் விலை கொடுத்து வாங்கினால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரிஸ்க் எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ் கைருல் ராசிகீன், உணவளிப்பவர்களே மேலானவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 27 கோடிக்கு அவரை விற்கிறார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இது சென்ற ஆண்டு நடந்ததை நான் சென்ற ஆண்டுக்கு முன்னாண்டு அது நடந்ததை சொல்கிறேன். 27 கோடிக்கு அதை விற்கிறவர் இந்த நாட்டில் வியாபாரம் செய்வதை விட மொசாம்பிக்கு போவோம் என்று நினைக்கிறார். மெடகஸ்கருக்கு போவோம், கெமரூன் போவோம், மொசாம்பிக் போவோம் என்று உதிப்பு வருகிறது. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஒவ்வொரு செயலும் நம்முடைய மரணத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். போறவர் என்ன செய்கிறார்? மொசாம்பிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறார். மாதா தக்திபு கதா, நாளை என்ன சம்பாதிப்போம் என்று வமா தத்ரி நஃப்சுன், எந்த ஆன்மாவுக்கு தெரியாது அல்லாஹ் சொல்றான். 10 லட்சத்தை கையில் வைத்தவர் 27 கோடி என்று கற்பனை கூட பண்ணவில்லை. வமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத், ஒரு ஆன்மா எந்த மண்ணில் மௌத்தாகும் என்றும் தெரியாது. அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் தூங்கிக் கொண்டே இருப்பார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை ஒரு இடத்தில் உயிரை எடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருப்பார். அவருக்கு ஒரு ஹாஜா தேவை உருவாக்குவார். அவர் அந்த இடத்துக்கு அவர் அப்படியே போவார். அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை எடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தூங்கக்கூடியவரை அந்த இடத்திலே கொண்டு போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை எடுப்பான் என்று சொன்னால் என்னுடைய உயிர் உங்களுடைய உயிர் எந்த மண்ணில் எந்த பகுதியில் பிரியும் என்று தெரியாது. மொசாம்பிக்கு போனவர் என்ன செய்ய
சொல்லுகிறான், ஏன் நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், மௌத்தை நாங்கள் நிர்ணயம் செய்திருக்கிறோம் அப்பா. உன்னை எடுக்க வேண்டுமா உன் குடும்பத்துக்கு சொத்தை போட்டு வைப்போம், இல்லைன்னா இன்னொருவரை நாம் எழுதி வைத்து விடுவோம், உன் குடும்பத்தை பார்ப்பது யார் என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தார்? போனவர் கதவை அடைத்து 3 பேர் அப்படியே தூங்க ஆரம்பித்தார்கள். தெய்வமே பார்த்திருப்பீர்கள், இன்றைக்கு பல வாரங்களுக்கு முன்னாடி அவர்கள் தூங்கினார்கள், பெட்ரூமை பூட்டினார்கள். அந்த விஷயம் ஒரு நச்சுத்தன்மையான ஒரு காத்து பரவி அவ்வளவு பேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எடுத்து விட்டார். அவர்கள் மூத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மொசாம்பிக்கு போனவரும் தூங்க ஆரம்பிக்கிறார். காலையில் வந்து தட்டுறார்கள், பக்கத்தில் வேறோட மக்கள் இருக்கிறார்கள். தட்டுறார்கள், சுமவுக்கு ஹாஜியார் எழும்பவில்லை. 10 மணி வரைக்கும் பார்க்கிறார்கள், இல்லை. கதவை உடைக்கிறதுக்கு அல்லாஹ் உணர்வை கொடுக்கிறார். கதவை உடைத்து பார்த்தால் மொத்தம் துடிக்கிறார். வேகமாக எடுத்து விட்டார்கள். அவரை கொண்டு அவர்கள் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினார். மற்ற 20 அவர்கள் மூத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு அல்லாஹ் கோடியை கொடுத்தாரோ அவருடைய உயிரை அல்லாஹ் வேகமாக எடுத்து விட்டார். கொடுத்தது எனக்கு தெரியுமா, நீ என் பக்கம் வர வேண்டும் அப்பா என்று சொல்வதற்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்வேன், அதுக்காகத்தான் யாருக்கு ஒரு ரிஸ்கை அல்லாஹ் எழுதுகிறான். அல்லாஹ் சொல்லவில்லையா பனு இஸ்ரவேலர்களுக்கு, கிப்திகள் ஃபிரௌனுடைய கூட்டம், அவர்களுக்கு எக்கச்சக்கமான சொத்து. அல்லாஹ் சொன்னான், இது எதுக்கு தெரியுமாப்பா? அவர்கள் சொத்தை உங்கள் தலையிலே போடுவதற்கு தான் இவ்வளவு பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனை எதுக்கு தெரியுமா? அவருடைய தோட்டம் துருவல் அத்தனையும் கணக்கு போடாதீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதெல்லாம் நிரந்தர சொத்து என்று ஒரு நாள் ஒருவன் மறுநாள் இன்னொரு கையில அல்லாஹ் பரப்பி போட்டு விடுவார். அகம்பாவத்தோடு ஆர்வத்தோடு நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த அதிகாரமும் தரப்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பனு இஸ்ரவேலர்கள் அடிமைகள். அல்லாஹ் எப்படி கொடுத்தான் தெரியுமா? முழு ஃபிரௌனுடைய சொத்தை கொண்டு வந்த அடிமைகள் கையிலே ஒப்படைத்து அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழித்து விட்டார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அதை வாரிசாக்குவதற்கு தான் இவ்வளவு பிரச்சனை, உங்களுக்கு அதை வாரிசாக்குவதற்கு தான் அல்லாஹ் இப்படி செய்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது? வெளியே அவருடைய ஜனாசா மொசாம்பிக்கிலே, அவர் மௌத்தாக வேண்டிய இடம் மொசாம்பிக். அதற்கு அல்லாஹ் கொடுத்தது 27 கோடி ரூபாயுடைய கல்லு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தப்பு கணக்கு போட்டு விடக் கூடாது. அல்லாஹ் ஏழை தருகிறான், எனக்கு தருகிறான், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஒருவர் கையிலே அத்தனை கொடுக்கிறார் என்றால் அப்பையும் மௌத்தை நினைத்து பார்க்க வேண்டும், எடுக்கிறார் என்றால் அப்பையும் மௌத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மரணத்தை சொல்கிற நேரத்திலேயும் பள்ளிவாசலில் சிலர்கள் தூங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய நிலைமை என்ன என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜும்மாவுக்கு வந்து அவ்வளவு கலைப்பு, மியௌமில் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மியௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த ஜும்மாவுடைய உரைக்காக வேண்டி, இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் அவருடைய zikruக்காக பள்ளிவாசலுக்கு அழைக்கிறார். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி, அழைக்கப்பட்டால் தொழுகைக்காக வேண்டி மியௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்தில் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு. அல்லாஹ்வை நினைக்கிற விதமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் கண்ணுக்கு தெரிய ஒரு 20 தூங்குறார்கள். அவருடைய ஈமானுக்காக வேண்டி பேசுறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலையை குளித்து கேட்காதீர்கள். இதுவல்ல இஸ்லாமிய மார்க்கம். என்னுடைய மரணம், உங்களுடைய மரணத்தை பற்றி பேசுற நேரத்திலே நானும் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த துன்யா நம்மளை எப்படி எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கிறது. பிசினஸை பற்றி பேசினால், வேறொரு விடயத்தை பற்றி பேசினால், நடு நிசையிலும் எனக்கும் உங்களுக்கு முழிப்பு வருகிறது என்றால், அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து நானும் நீங்கள் கடைசி பயணம் போக இருக்கிறோம் என்பதை பேசுகிற நேரத்தில் தூங்குகிறீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என் கண்ணுக்கு தெரிகிறது, எனக்காக வேண்டிய என்பது தேவையில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நீங்கள் ஒழுங்கான முறையில் கல்வை தயாரித்து கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ருக்காக வேண்டி விரைந்து வாருங்கள். வஸருல் பை, உங்களுடைய வியாபாரத்தை நிப்பாட்டி விடுங்களப்பா, உங்கள் வியாபாரத்தை நிப்பாட்டுங்கள். ஏன் தெரியுமா? கைருல் ராஸிகீன், அவன் தான் உணவலை போய் சேர்ந்தவன். விட்டு வந்தவனுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். விட்டு விட்டு தூங்குவதற்கு அல்லாஹ் இங்கே வர சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ் எப்படி மௌத்தை தக்தீர் பண்ணியிருக்கிறார். இந்த மாளிகாவத்தையிலே அல்லாஹ் ரப்பல் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தாருஸ்ஸலாம் பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒரு பையன் எங்கே போறார்கள்? அவருடைய தாய் தகப்பன் குடும்பத்தோடு பீச்சுக்கு போறார்கள். அந்த பக்கத்திலே எனக்கு அன்றைக்கு சந்தோஷமாக இருப்போம் என்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி. என்ன செய்கிறார்? சின்ன மகன், அவருடைய சின்ன மகன் குளிக்க போகிறார். 9ஆம் ஆண்டு பையன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மூத்தவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சின்னவர் கடலிலே குளிக்கிறார். அவர்களும் சிரித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென கையை தூக்கி என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்துறார். மூத்தவருக்கு குளிக்க தேவையில்லை, அப்படி ஆர்வம் இல்லை. வேகமாக பாய்கிறார். பாய்ந்து தம்பியை காக்க வேண்டும் என்று துடிக்கிறார். தம்பி
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை எடுக்க வேண்டும், இவரை அல்ல, அவரை அந்த இடத்துக்கு எடுக்க வேண்டும். அவருடைய உணவு, அவருடைய ரிஸ்க், அவருக்கு கொடுத்த எல்லாம் முடிந்து விட்டது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த பயணத்தை அனுப்பினார். ஞாயிற்றுக்கிழமை காலை சந்தோஷத்தோட குடும்பம், அவர்களுக்கு தெரியாது புள்ளியை விட்டு வர போகிறோம் என்று தெரியாது. வருகிற நேரத்தில் என்னுடைய மகன் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அக்திருதிக், அதிகப்படுத்துங்கள் அப்பா, இன்பங்கள் எல்லாம் துண்டிக்கும். ஒவ்வொரு நேரமும் எத்தனை கோடி எத்தனை லட்சம் கணக்கு போடுவதில் தப்பு இல்லை, தப்பே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலால் ராத்துலிக்கும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஆட்சிக்கிறில்லா, இந்த சொத்துகள் உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு உங்களை பராமுகமாக்க வேண்டாம். எந்த நாளில் உங்கள் பிள்ளையை விட்டு விட்டு நீங்கள் வர வேண்டும் என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த தினம் என்று தெரியாது, எந்த நாளில் எத்தனை விளக்கப்படும் என்று தெரியாது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்ற இந்த சித்தாந்தத்தை ஆழமாக மனசில் பதிவு செய்கிறாரே தவிர நானும் நீங்கள் சதக்கத்துல் ஜாரியா பற்றி பேச முடியாது. ஏனென்றால் மௌத்தை நினைக்காமல் மௌத்துக்கு பின்னாடி என்ன கிடைக்க போறது என்பதை யாராவது சிந்திப்பார்களா? கபரில் என்ன கிடைக்க போறது யாராவது சிந்திப்பார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமாக எடுத்து காட்டுறார், தெரிந்த விடயத்தை எடுத்து காட்டுறார். இதா உலகத்தில் உங்களுக்கும் ஈன இது வாந்தும் தந்துரோன். அல்லாஹ் சொல்றான், ஒருவருடைய தொண்டை குழி உயிர் அடைக்கும், தொண்டை குழி உயிர் அடைக்கும். இது எல்லாம் வாந்தும் தந்துரோன், நீங்கள் பார்ப்பீர்கள் அப்பா. உங்க வாப்பாவை வைத்து விட்டு, உங்க உம்மாவை வைத்து விட்டு, உங்க சாச்சாவை வைத்து விட்டு அத்தனை பேரும் மட்டம் விட்டு பார்ப்பீர்கள். அல்லாஹ் படம் பிடித்து எடுத்து காட்டுகிறான் திருமறை குர்ஆனில். இதா உலகத்தில் உங்களுக்கும், அந்த நேரத்தில் அத்தனை பேர் பார்ப்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வலஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வஅன்தும் லா துப்சிரூன். நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீர்கள், எல்லாரையும் விட நாங்கள் அங்கே நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவருக்கு பக்கத்தில் நாம் நெருக்கமாக இருக்கிறோம். வலஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட அவருக்கு பக்கத்தில் நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம். வஅன்தும் லா துப்சிரூன், நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அப்பா, நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், வலவுலா இன் குன்தும் கைர மதீனி தஜூனஹா இன் குன்தும் சாதிகீன். என்னப்பா மறுக்கிறீர்களா? நாம் சொல்கிற போதெல்லாம் தட்டி வீசுறீர்களா? மறுமை இல்லை நினைக்கிறீர்களா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சேலஞ்ச் பண்ற அல்லாஹ் தஜூனஹா, கொண்டு வா பாப்போம் உசரம் மறுபடி. நாங்க பக்கத்துல அல்லாஹ் சொல்ற, வலவு தரா இஸ் யதஃபல்லுன கஃபரு மலாயிகத்து யத்ரிபூன வஜூஹும் வஅத்பாரஹும். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் பார்க்க வேண்டும், நபியே நீங்கள் பார்த்திருக்க வேண்டும், நபியே. அல்லாஹ் சொல்றான், வலவு தரா இது யதஃபல்லுன கஃபரு மலாயிகத்து, காஃபிர்களுடைய உயிரை மலக்குமார்கள் பிரிக்கிற நேரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். யத்ரிபூன வஜூஹும், முகத்துக்கு அடிப்பார்கள், ஓங்கி ஓங்கி. வஅத்பாரஹும், முதுக்கு அடிப்பார்கள். வதூகு ஹலாபல் ஹரீக், சுட்டரிக்கக்கூடிய இந்த நெருப்பை சுவையப்பா, நீ இந்த நரகத்திலே போ, இதை சுட்டு சாம்பலாக என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நபி இதை பார்க்க வேண்டும், நபியே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், எத்தனை உயிர்கள் பிரிகிற நேரத்தை பார்த்திருப்போம். வலஹ்னு அக்ரபு இலைஹி, அந்த நேரத்தில் எங்களை விட அல்லாஹ் நெருக்கம் என்று நினைத்தீர்கள். அல்லாஹ் என்றார்கள், இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். போக வேண்டிய பயணம் பள்ளிவாசலுக்கு வருகிற நேரத்திலேயே சந்தூக் கொண்டு தெரிகிறது. இப்படி எப்பொழுது என்னுடைய சந்தூக் வைக்கப்படும், எப்பொழுது இன்னுடைய ஜனாசா அறிவிப்பு வரும், இந்த சிந்தனை இல்லாமலே உலகம் நம்மளை பிடித்துக் கொள்வது என்றால் மறுமைக்காக வேண்டி மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு நாம் என்ன சேகரிக்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சித்தாந்தம் எனக்கும் உங்களுக்கும் ஆழமாக கல்வி பதிந்தால் நானும் நீங்கள் வேலை பழுக்கும் மத்தியில் ஒரு நேரத்தை எடுப்போம். நான் மௌத்தாக வேண்டுமே, நான் மௌத்தாக கூடுமே, நான் போய்விட்டால் என்ன என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை எனக்கும் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த செய்திகளை பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் இன்னும் பரட்டி பார்த்தீர்கள், எக்கச்சக்கமான குர்ஆன் ஆயத்துகள், கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஏராளமான குர்ஆன் ஆயத்துகள். அல்லாஹ் இந்த மரணத்தை பற்றி, அவருடைய சுவையை பற்றி, அது எப்படி எடுப்போம், எப்படி நேரங்களில் எடுப்போம் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நீ எந்த கோட்டை, இரும்பு கோட்டையில் இருந்தாலும் அந்த நேரத்திலே மலக்குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதை ஊக்கில் அமைக்கும், உனக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வந்து உன் உயிரை எடுத்து விடுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால் இன்கத அமலுஹு, அவனுடைய எல்லா அமல்களும் அதனோடு முடிந்து விடும் என்றான். சிரிப்பது முடிந்து விட்டது, நடப்பது முடிந்து விட்டது, போட்ட பிளானிங் முடிந்து விட்டது, சொல்ல நினைத்தது முடிந்து விட்டது, எல்லாத்தையும் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்கத அமலுஹு, எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும், அவனுடைய கல்வியில் உள்ளதே வெளியே வந்தது அத்தனை நின்றுவிடும். இல்லாமல் தலாஸ், மூன்று விஷயங்களை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்று காரியங்களை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன தெரியுமா மூன்று காரியங்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் சதக்கத்தின் ஜாரியத்தி, அவன் செய்யக்கூடிய நிலையான தர்மம். பாதையில் போகிற நேரத்தில் ஒருவரை அழைத்து, ஏனப்பா நீ அல்லாஹ்வை வணங்கவில்லை என்று சொல்லி அவனுடைய கல்விக்கு அது புரிந்து அவன் தொடர்ந்து அல்லாஹ்வை வணங்குகிற நேரம், இந்த அடியான் கபருக்கு போனாலும் நிலையான தர்மமாக வந்து கொண்டே இருக்கும். அவருடைய குடும்பத்தார் அவர் சொல்லி 4 பேர் இஸ்லாத்துக்கு வருவது, அவருடைய மார்க்க விவகாரம் அத்தனையுமே இந்த கபருக்கு அப்படியே வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கத்துல் ஜாரியா என்றால் அது பரந்த ஒரு விஷயம், நிலையான தர்மம். இந்த நிலையான தர்மம் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, ஒரு பிரயோசனமான அறிவு என்றார். அந்த அறிவை பற்றி 4 மனிதர்களுக்கு அவன் சொல்லிக் கொடுக்கிற நேரம் அது பிரயோசனமான கல்வி அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவருடைய கல்வியை படித்து இன்னொருக்கு சொல்ல, அவர் சொல்ல, அவர் சொல்ல, அவர் சொல்ல, அது வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். அவ் வலதின், அதாவது வலதின் சாலிஹின் யதுஉலஹு, வலதுன் சாலிஹ், அது என்ன சாலிஹான ஒரு குழந்தை, யதுஉலஹு, அவருக்காக துஆ கேட்கக்கூடிய, அவருக்காக துஆ கேட்கக்கூடிய மிகப்பெரும் சொத்து, அவர் விட்டு செல்லக்கூடிய சொத்து அவருடைய பிள்ளை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, சொத்தை எல்லாம் விட்டு செல்ல வேண்டாம், உங்களுடைய பிள்ளைக்கு ஜனாஸா தொழுகைக்கு ஓதுற துஆ தெரியுமா என்று மட்டும் கேட்டு பாருங்கள். தகப்பன் மௌத்தான, தாய் மௌத்தான, வேறொரு மௌத்தான, என்ன துஆ ஓத வேண்டும் என்று முழு துஆவை பாடமாக்கின உங்க பிள்ளைக்கு தெரியுமா? இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு அந்த துஆவை பூர்ணமாக ஓத தெரியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். சில பேருக்கு வேடிக்கையா இருக்கும், அவருக்கே தெரியாது, எப்படி பிள்ளைக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய அடியார்களே, சின்ன காலத்தில் மதரசாக்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், பெருதான அத்தனை மறைந்து விடும், எல்லாம் மறந்து விடும். எது தூங்குவதற்கு என்னதுவான்னு சின்னத்தில் சொல்லியிருப்பார், அப்புறமே பெருசாக ஓதுறதே இல்லை, அது மறந்தே போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி வலதுன் சாலிஹுன், சஹாபாக்கள் விட்டு சென்ற சொத்தும் அதுதான். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் அவர்கள் வளர்த்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அத்தனையுமே கலாக்கதர் என்று சொன்னால், நானும் நீங்களும் எங்களுக்கு கிடைக்கிற சொத்துகள் எப்படி இந்த உலக வாழ்வாதாரத்துக்கு கிடைக்கிற இன்னொரு பகுதி தர்மத்துக்காக கிடைக்கிறது நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் யாராவது வந்து தர்மம் கேட்டால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்ளுங்கள், அந்த தர்மம் கேட்கப்படுவது அது யார் செயல், சும்மா வரவில்லை, அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். தந்தது உன்னிடம் இருக்கிறதா, கொடுக்க முடியுமா, கொடு. இந்த சோதனை தான் நடக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்ற ஹயாத் மௌத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. இந்த ஹயாத்து மௌத்தும் எதுக்கு தெரியுமா? உன்னுடைய செயல்களில் எது சிறந்தது, நல்ல செயலுடையவர் யார் என்பதை பார்ப்பதற்கு. சல்லி தருகிற நேரத்தில் மட்டும் இழிச்சு சிரிச்சு கொண்டு எடுக்கலாம், கேட்கிற நேரத்திலே அந்த நேரத்தில் அல்லாஹ் இதை அனுப்பியிருக்கிறான் என்னை சோதிப்பதற்கு என்று நினைத்தவர்கள் எத்தனை பேர், நினைத்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எப்படி இந்த கலாக்கதரை செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்லுகிறேன், ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஸஹீஹுல் முஸ்லிமில் 3663வது செய்தியாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அஹ்ஸாப் போர், கந்தக் அகல் யுத்தம், அகல் யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ராத்திரி அகல் தோண்டி விட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கடுமையான இருட்டு நிலைமை, கடுமையான கூதல், கடுமையான கூதலில் காற்று வீசுகிறது. அந்த வர்ணனை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தை புரட்டி, அஹ்ஸாப் என்றால் அதை விட நான் படித்த அளவில் கடுமையான ஒரு போராட்ட சண்டை நடக்கவில்லை, அதுக்கு முந்தைய பகுதி அவ்வளவு மன உளைச்சலை கொடுத்த ஒரு பகுதி. ஏனென்று சொன்னால் பத்ரில் 300,000 பேர் தான் யுத்தம், 700 பேர் தான் அதிகமாக இருந்தார்கள். அஹ்ஸாபிலே 3000 10,000 7,000 பேர் கேப்டன், 3000 பேர் முஸ்லிம்கள், காஃபிர்கள் 10,000 பேர். இதுதான் ஃபைனல் வார். இந்த உம்மத்து குறைஷிகளோடு நடந்த இறுதியான யுத்தம் இந்த யுத்தம். அந்த யுத்தத்திலே சல்மான் பின் ரசூலுல்லாஹ் கன்னத்திலே கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து விட்டாங்க. தலைப்பு எல்லாம் கிடைக்கிறது மெசேஜ்,
இப்படி இருந்து கொண்டிருக்கிற நேரம் சல்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம், எங்க ஊர்ல பேர்சியால எங்க ஊர்ல இப்படி எல்லாம் பெரிய கூட்டம் வந்தா சுத்தி அகல் தோண்டிடுவோம், யார் சொல்லலாம், அப்படி செய்வோமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பரவாயில்லை செய்வோம், நல்ல விஷயம் தான், பெரிய குழியை தோண்டி வைத்து வந்தால் கீழே உலட்டும் என்று. இப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். அந்த சஹாபி சொல்லுகிறார், இதுதான் எனக்கும் உங்களுக்கும் பாடத்துக்காக சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஏனென்றால் அவர் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார், கடுமையான கூதல் தாங்க முடியவில்லை, காத்து அடிக்கிறது. இது யாருக்கு அடிக்கக்கூடிய காத்து கூதல் தெரியுமா? காஃபிரை விரட்டுவதற்கு அல்லாஹ் சொல்றான். பக்கத்துல காஃபிரை சண்டை அல்ல, காத்தாலே வரட்டும், ஆனால் இவங்களுக்கு சேர்ந்துதான் படும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பெருமானார் எழுந்தார்கள், எழுந்து சொன்னார்கள், பெரிய ஒரு போர்வை ரசூலுல்லாஹ் போர்த்தி கொண்டிருக்க, அப்படி கூதல் அசைய முடியாது. சஹாபாக்களுடைய வரலாறை படித்தவர்கள் நான் சொல்லுகிற இந்த சஹீஹ் முஸ்லிமுடைய செய்தியை ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ரசூலுல்லாஹ் எழுந்து கேட்டார்கள், மக்களே மக்களே, அடுத்த தரப்பில் இருந்து எனக்கு தகவல்களை கொண்டு வந்து தருபவர் யார்? எதிரிகள்கிட்ட இருந்து தகவலை கொண்டு வந்து தருபவர் யார்? ரசூலுல்லாஹ் கொடுத்த பரிசு சாதாரண பரிசு அல்ல. என்ன சொன்னார்கள் தெரியுமா? மறுமை அவருக்கு என்னோட இருக்கலாம் என்றார். எல்லோரும் மௌனம். இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய இல்லையா சஹாபாக்கள் எப்பொழுது இந்த நேரமும் கை தூக்கி சொல்வார்கள், யார சொல்லலாம், நான் வருகிறேன். பெருமானார் இரண்டாவது தடவை பேசுகிறார், மக்களே, என்னிடம் யாராவது செய்தியை கொண்டு வந்து தந்தால் இந்த இருட்டில் அகலுக்கு கீழாலை போய் அகலிலே இறங்கி மேலால ஏறி அவர்கள் உள்ள அந்த திசைக்கு போய் அந்த செய்தி என்னிடம் கொண்டு வந்து சொன்னால் அல்லாஹ் அவரை மறுமையில் என்னோட வைப்பான் என்றார். இரண்டாவது தடவை சத்தமே இல்லை, யாருமே இல்லை. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? சஹாபாக்கள் முந்திக் கொண்டு வருவது அல்லாஹ்வே அப்படி செய்கிறான் என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வே அப்படி செய்கிறான் என்பதற்கு நான் இதை சொல்கிறேன். மூன்றாவது தடவை ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு சொன்னார்கள், யாருமே பேசவில்லை. அப்படி ஒரு அச்சம், பயத்துக்கு எழும்ப முடியாது கடுமையான கூதல். மதீனத்து கூதல் சாதாரண கூதல் அல்ல அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அந்த மாதிரியான அஸாபுடைய கூதல். என்ன நடக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிற ராத்திரியிலே ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். அப்படியே மக்களை பார்த்து, கும்யா உதைஃபா, இது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி அல்லாஹ் என்னை உங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கும்யா உதைஃபா. ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டு, உதைஃபா எழும்புங்கள் என்று என்னை சொன்னார். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள் எத்தனையோ மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். தொழுவைக்கென்று சில பேர் இருப்பார்கள், தந்திரத்துக்கென்று சில பேர் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் எழும்ப சொன்னது கடுமையான அந்த விஷயத்தை எடுத்து வர முடியுமா ஒரு ஆளு. அவர் சொன்னார், பெருமானார் என் பேரை சொல்லிவிட்டார், இதுக்கு மேல் எழும்பாமல் இருப்பதற்கு எனக்கு எந்த வழியும் இல்லை, நான் எழுப்பித்தான் ஆக வேண்டும். அத்தியல்லாஹ் வ அத்தியர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். உங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். கட்டுப்பட்ட விதம் அவர் சொல்லுகிறார். நீங்கள் பிரட்டி பாருங்கள், சஹீஹ் முஸ்லிம் 3663. நான் எழுந்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னார், ஹுதைஃபா போய் தகவலை எடுத்து விட்டு வா. யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது ஒரு சஹாபியும் சொல்ல மாட்டார். அவருடைய பேரை சொல்லி சொன்னால் அவர் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நினைத்து சரி யார சொல்லலாம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னால் அதை செய்யணும் என்று வெளியேறுவார். அவர் சொன்னார், கூதல் காத்து வீசுகிறது, கூதல் அப்படி அடிக்கிறது, நான் வெளியேறினேன். வெந்நீரில் நான் நடந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக சூடு காத்தில் நான் நடந்தால் எப்படி இருக்குமோ ஆச்சரியமாக இருந்தது. நான் நடந்தேன், அப்படியே அந்த கூதல் என்னை விட்டு தணிந்து விட்டது. சூடு காத்து என்னை அப்படியே கொண்டு போய் அந்த இடத்தில் வைத்த மாதிரி அதை தாண்டி போய் நின்று, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன். ரசூலுல்லாஹ் போகிற வழியில் ஒரு விஷயம் சொல், ஹுதைஃபா, நீ போய் தகவலை என்னிடம் எடுத்து விட்டு வர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நான் கடைசியில் சொன்னால் உங்களுக்கு வழங்கும் என்ன ஏற்பாடு. ஹுதைஃபா தகவலை எடுத்து விட்டு அவர்களை என் பக்கம் திருப்பி விடக்கூடாது, கிளப்பி விட்டு வராது, ஏதாவது செஞ்சு அவ்வளவு பேர் எடுத்துட்டு வராது. ஹுதைஃபா, அல்லாஹ் மீது ஆணையாக இது ரசூலுல்லாஹ் பேசின வார்த்தை, அல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தை. ஏன்னா உங்களுக்கு புரியும். அவர் போகிறார், போய் சொன்னார். ஆச்சரியம். அவர் போய் நின்ற இடம் நெருப்பு பத்துறது, ஒரு முதுகு தெரிகிறது. யாருடைய முதுகு? அந்த கூதலில் சூட்டு காய்வதற்கு அபூ சுஃபியான், அந்த படையின் தலைவர். அப்படி முதுகை பின்னாடி போட்டு அந்த நெருப்பிலே அப்படி சூடு காய்ந்து கொண்டிருக்கிறார். எடுத்தால் அம்பை குத்த வேண்டும் என்பதற்கு பார்க்கிற நேரம், ஹுதைஃபா அவர்களை என் பக்கம் திருப்பி விடாதே என்று ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னது ஞாபகம் வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய அப்படியே போட்டார், அம்பை கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? பதம் பார்த்திருந்தால் முதுகில் குத்திருந்தால் அவர் காலியாக இருப்பார். ஆனால் படை திரும்பிக்கும்.
அல்லாஹ் குத்து விடவில்லை. ஏன் குத்து விடவில்லை தெரியுமா? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நினைப்பவருக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது. நான் நினைக்கணும் என்று அல்லாஹ் சொன்னாரா இல்லையா? அபூ சுஃபியானுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடி இருந்தார். அவர் பிறகு இஸ்லாத்துக்கு வருவார். அந்த யுத்தத்தில் அவர் கொலை செய்யப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லி அனுப்பினார்? அல்லாஹ் எப்படி கராக்கரை அமைத்து வைத்திருக்கிறார். எடுத்த அம்பை போட்டுவிட்டு நான் மெசேஜை எடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் வந்து பெருமானார் பெரிய போர்வையால் போத்திக் கொண்டிருந்தார். நான் வந்து அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னேன், ஆச்சரியம், சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் போனார்கள், யார சொல்லலாம், யுத்தம் நடக்காது, சொல்லி முடிக்கிறேன். மறுபடியும் அந்த பயங்கர கூதல் என்னை பிடித்துக் கொண்டது. ரசூலுல்லாஹ் உமரியான ஒரு போரை வைத்திருந்தார். என்னை அப்படியே சூழ போத்தி விட்டார். நான் எந்த அளவு தூங்கினேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் நீண்ட போர்வையால் போத்திக் கொண்டு தொழுகையை ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். தூங்கி விட்டேன், அசந்து தூங்கினேன். காலையிலே தூங்கு மூச்சே எழுப்பு என்று எனக்கு செல்லமாக ரசூலுல்லாஹ் என்னை எழுப்பாட்டிய செய்தியை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு பலர்களுக்கு சொன்ன செய்திதான் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு எழுதி சொல்லுவேன் தெரியுமா? உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்து சொல்ல வேண்டி இருந்தது என்ன தெரியுமா? உதைஃபா, மறுமையில் நீ ரசூலுல்லாஹ்வோட இருப்பாய். இந்த மெசேஜை கொடுப்பதற்கு தான் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கினான். ஏன் அவர்களை திருப்பி விடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். போனால் அபூ சுஃபியானுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும், இவர் குத்த கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்தார். உங்கள் கையால் அவரை கொலை செய்யப்படக்கூடாது, அவருக்கு ஹிதாயத் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த உலகத்தில் ஒரு ஆன்மா பிஸ்மில்லாஹ், அவன் நினைச்சாலும் உயிரை நான் எடுக்க மாட்டேன்றாங்க. நான் விரும்பினாலும் உயிரை எடுப்பேன். எங்கேயோ இருந்து ஹைட்டில கீழே உளுந்து எத்தனையோ புணங்கள் எடுத்தாங்க. 48 அவர் ஒரு குழந்தையை மீட்டி எடுத்தாங்களா இல்லையா? ஐடி பூமி கொடுத்துல கண்டிருப்பீங்க. எங்கெங்கிருந்து எத்தனையோ பேர் சாகுவார்கள். அதை எடுத்து இன்னொருவர் 48 அவர் 72 மணி நேரத்துக்கு பிறகு மீட்பு என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், என்னுடைய அனுமதி இல்லாமல் எவனுக்கும் இந்த உலகத்தில் சாக முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அப்படி என்றால் உதைஃபத்துல் யமானுக்கு அல்லாஹ் சொல்ல வேண்டும், அங்கே உள்ள ஒருவருக்கு சொல்ல வேண்டும், நபியோடு சுவர்க்கத்தில் இருக்கிறார். அந்த தகவலை பெற்ற அவர் அபூ சுஃபியான் அங்கே கொலை செய்யப்படக்கூடாது. அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அது. திரும்ப வருகிற நேரத்தில் அவரை புரிந்திருக்க வேண்டும். கூதல் எங்கே போனது, ஏன் கூதல் இல்லாம போனது, அல்லாஹ்வுடைய அதிசயத்தை அவர் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவருக்கு அருள் பாலித்திருந்தான் அந்த இரவில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், நானும் நீங்களும் என்ன ஓட்டம் ஓடினாலும் அத்தனையும் கலாக்கது, எல்லாம் கலாக்கதில் இருக்கிறது என்று சொன்னால் நல்ல விதமான வாழ்க்கை வர வேண்டும் என்றால் வருகிற நேரத்தில் கொடுத்துதவி பாருங்கள், கேட்கிற நேரத்தில் எல்லாம் கொடுத்து பாருங்கள். வாழ்க்கை அந்த மாதிரியான வாழ்க்கை சதக்கத்துல் ஜாரியா என்று சொன்னால் அது ஒரு பரந்த விஷயம். அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிற நேரம் வல்ல நாய் நம் அனைவரையும் அருள் புரிவார், காப்பாற்றுவார் என்று சொல்லி விடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதக்கத்துல் ஜாரியா சம்பந்தமாக சொல்ல போனால் அனாதைகள் ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த அனாதைகள் அவர்கள் விஷயத்தில் நாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனை வகாஃபுல் யதீம் ஹாக்கதா, நானும் அனாதையை பார்க்கக்கூடியவரும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனை வாழ வைப்பது என்பது இந்த முழு சமூகத்தை வாழ வைப்பதற்கு சமம் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அஹ்யன் நாஸ் ஜமீஆ, ஒரு மனிதனை கொல்லுவது என்பது அவ்வளவு பேரை கொல்வதற்குரிய சான்று அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த வகையில் மனிதர்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் அவர்கள் எங்களால் கொடுக்க முடியுமான உதவிகள், நாமெல்லாம் பெருத்தங்கள், அதாவது மனிதர்களுக்கு இந்த குருதி தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தில் மனிதன் போனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பலவீனத்தை அவனுக்கு எடுத்து காட்டுகிறான். அத்தனையும் செய்கிற மனிதன் இரத்தத்துக்குரிய மிக்சிங் என்ன என்பதை மனிதனுக்கு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கண்டுபிடிக்க விடவும் மாட்டார். மனிதன் எங்கேயோ ஒரு எல்லையில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கு அதிகமாக இரத்தத்தை கொடுத்து, அந்த இரத்தத்தை அதிகமாக்கினால் அதிகமான ஒரு நோயை கொடுத்து,
அதிகமான இன்னொரு நோயை கொடுத்து ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். மனிதனுக்கு ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ரத்தத்தை கொடுப்பதற்கு நிறைய வாயில்கள் இருக்கிறது, ரத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய வாயில்கள் இருக்கிறது. அல்லாஹ் கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் வைத்து இந்த ரத்தத்தை கொடுங்கள் எடுங்கள் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுக்குள்ள அறிவை அல்லாஹ் தூக்கிவிட்டார். ஆகாயத்தில் பறக்கிறான், சந்திரமண்டலத்துக்கு போறான், பெரிய பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்ச போன் தெரியுமான்னு ஆச்சரியப்பட்டு பேசுறோம். எல்லா மனிதர்களும் தோல்வி அடைந்து விட்டோம். எது தெரியுமா? ரத்தத்தை செய்ய தெரியாது. ரத்தத்தை எல்லாத்திலும் ரத்தம் இருக்கிறது குருதி. இதை செய்வதற்கு எந்த கம்பெனிக்கு முடியாது. அல்லாஹ்வுடைய பலத்தை அல்லாஹ் காட்டிக்கொண்டு ரத்தத்தை செய்ய மட்டுமல்ல, அந்த தேவையும் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். இந்த தேவையும் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் துடிப்பார்கள். நேற்று கூட ஒருவருடைய செய்தி, ரத்தத்தில் அதாவது ஜேம்ஸ் கலந்து பெரிய கோடீஸ்வரர்கள். அல்லாஹ் அவ்வளவு சொத்தையும் கொடுத்தார். சின்னதாக இருந்தவர்கள் எப்படியோ அல்லாஹ் பெரியவர்களாக தனவந்தர்களாக அல்லாஹ் மாற்றினார். நான் அவருடைய நேற்று பேசுகிற நேரம் ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் இன்றைக்கு கோடீஸ்வரர்கள். ஆனால் அவருக்கு கோடி கிடைத்த நாளிலிருந்து சிரித்தது எனக்கு தெரியாது. ஒன்று மனைவிக்கு பிரச்சனை, இல்லைன்றால் பெரிய நோய், இல்லைன்றால் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, இல்லைன்றால் பிள்ளைகளை முடித்த மாப்பிள்ளைக்கு பிரச்சனை. மாறி 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 அல்லாஹ் நிம்மதி எடுப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி யாருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான்னு தெரியாது. அதற்காக சொல்கிறேன், பெரிய கோடீஸ்வரரும் போய் பிச்சை கேட்க வேண்டும் ரத்தத்துக்கு அல்லாஹ் வழியார்கள் செய்வதற்கு எத்தனை கோடி, ஒரு கையில 1000 கோடி இருக்கிறது, கொடுத்து ஒரு ரத்தத்துளி எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். செய்கிற ரத்தத்துளி எடுக்க முடியாது. யாரோ ஒரு பிச்சைக்காரர் கொடுத்திருப்பார், அந்த ரத்தத்தை எடுத்து தனக்குள் போட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பலவீனத்தையும் சேர்த்துத்தான் மனிதனை படைத்து வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதக்கா என்று சொல்வது பள்ளிவாசல் கட்டுகிறார்கள், அதற்காக வேண்டி நீங்கள் கொஞ்சமான உதவி செய்தால் இந்த பள்ளியில் தொழக்கூடியவர்கள், இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய இபாதத்துகள் அத்தனைக்கும் கபரிலே போய் நிற்போம். எல்லா செயலும் முடிந்துவிடும். அது வந்து கொண்டே இருக்கும் என்றால் நானும் நீங்கள் புதிய ஒரு அக்கவுண்ட் திறக்க வேண்டும். மறுமைக்காக நானும் நீங்கள் என்ன சேகரித்து வைத்தோம், என்ன அக்கவுண்ட் பேலன்ஸ் என்பதை விவாதித்து பார்ப்பதற்கு, நானும் நீங்களும் மனதில் சுயபரிசோதனை செய்து கொள்வதற்கு, என்ன கிடைக்க போவது மறுமை வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் என்னதான் செய்து வைத்திருக்கிறோம். எத்தனை அனாதைகளை பார்த்தோம், எத்தனை ஏழைகளை பார்த்தோம், எங்கே இருந்து எங்கே வந்தோம், வந்த நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோமா? எங்கேயோ இருந்தோமே அல்லாஹ் எங்களை இங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஏழைகளிடம் இருந்து முறைப்பாடுகள் வருகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறந்து விடாதீர்கள், இது எனக்கு சோதனை, உங்களுக்கு சோதனை. ஏன் தெரியுமா? கொடுக்கிறீர்களா இல்லையா என்பதை பறிவதற்குத்தான் இந்த சோதனை. மறந்து விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அத்தனையும் செய்துவிட்டு கொள்கை சகோதரர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், தர்மமும் சில பேர் செய்து விடுவார்கள். எல்லா தர்மத்தை குடித்தோண்டி புதைக்கிற மாதிரி சந்தியில் உட்கார்ந்து 4 பேர் சம்பந்தமாக தீபத்தை பேசி விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மிக மோசமான தும்மாவுடைய உரைகளில் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆனால் எக்கச்சக்கமாக இது நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒரு மனிதனை பற்றி தெரியாமல் பேசாதீர்கள், மறுமையில் மிக பெரும் நஷ்டவாளியாக மாறக்கூடும். மறந்துடாது, இல்லாத ஒன்றை வாய்க்கு வருகிறது என்பதற்காக வேண்டி பேச வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தவருடைய அமானித விஷயத்திலே ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். கொள்கைவாதிகள் சம்பந்தமாக சில விஷயங்கள் வருகிறது, இப்படி செய்தார்கள், அப்படி செய்தார்கள், இப்படி மோசடி செய்தார்கள் பசாரில் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். மனிதர்கள் எப்படி பேசினாலும் இதையும் பயந்து நாம் சேகரிக்கிற நிலையான சொத்து மட்டுமல்ல, நாம் இன்னொரு பக்கமாக சேர்த்த சொத்து எல்லாம் தொடர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளை ஜாக்கிரதையாக வம்புகளை விலக்கி வாங்கிக் கொள்ளாமல் தேவையில்லாத முசீபத்துகளுக்கு வாய் கொடுத்து 4 பேரை பற்றி இல்லாத ஒன்றை சொல்லி நானும் நீங்களும் நஷ்டவாளி ஆகக்கூடாது. என் கொள்கை உறவுகளே, இது எக்கச்சக்கமாக என்னுடைய கொள்கைவாதிகளிடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எக்கச்சக்கமாக ஒரு சபையில் உட்கார்ந்து அடுத்தவனை பேசுவது, அடுத்தவனை வெட்டுவது, அடுத்தவன் ஏதாவது ஒன்று இப்படித்தான் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தேடி பார்த்தீர்களா, பூந்து பார்த்தீர்களா, உள்ளுக்குள்ள தேடி பார்த்து இல்லை உடனே செய்தார். அப்பா இதை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா? ஒருவரை போய் டீப்பா போய் என்ன பண்ணினான்? அது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உரிய உறவு. அவன் தப்பு பண்ணால் அல்லாஹ் அஸாபுல் ஹரிக் எரிக்கக்கூடிய நெருப்பில் போடுவான். உங்களுக்கு போட சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய. தேவையில்லாமல் இந்த முசீபத்துகள் எல்லாம் விலக்கி வாங்கிக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ்வுடைய. பேசுவதற்கு நாவு தரப்பட்டாலும் அடக்கத்தையும் சேர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கு தர வேண்டும். சதக்காக்களை அதிகமாக செய்யக்கூடிய, தான தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடிய, நல்ல பணிகளுக்கு தவ்வாவுடைய கடன்களுக்கு அதிகமாக செய்யக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களை ஆக்கியர்கள் புரிவானாக.